Exercise 7.4 level of fourth. You want to buy some grocery items as per your shopping list that are given in the picture with their price. Also, you have bag that capacity of carrying some kg. Using weight ratio approach tablet to find the total price and how much can you buy more grocery items with your budget of rupees 1000 and not exceeding 7 kg. அதாவது நீங்கள் ஒரு ஷாப்பிங்க்கு போகிறீங்க, க்ராசரி ஷாப்பிங், அதாவது மளிகை சாமான் வாங்க போகிறீங்க. போகும்போது உங்களோட பேக்கோட வெயிட் 7 கிலோ தான் தாங்கும். நீங்கள் அதை என்ன பண்ணீங்கன்னா ஷாப்பிங் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, அதை 15 அதாவது 7 கிலோக்குள்ளே மாற்றணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 1000 rupees தான் உங்களோட பட்ஜெட். இதுக்கு நீங்கள் பேஜ் நம்பர் 268 நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்போ நான் போகிறது பாருங்கள். ஃபோர்த் சம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதிக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, வெயிட் எவ்வளோ, ப்ரைஸ் எவ்வளோன்னு. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ரெட் சில்லி. ரெட் சில்லியோட வெயிட் 2 kg, ப்ரைஸ் 145 per kg. நெக்ஸ்ட் கொரியாண்டர் மல்லி தனியாக சொல்லுவாங்களே, கொரியாண்டர் 2 kg, அதுவும் அதோட ரேட் 130. நெக்ஸ்ட் கார்லிக் பூண்டு சொல்லியிருக்காங்க, அது 1 kg அண்ட் 82 rupees. நெக்ஸ்ட் டேமரிண்டு புளி சொல்லியிருக்காங்க, அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க கிலோ அப்படின்னா 1 kg தான், அதுவும் அது 99 rupees. நெக்ஸ்ட்டு தூர் தால் துவரம்பருப்பு, அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது 2 kg சொல்லிட்டாங்க, அதோட ரேட் 78. இப்போ இந்த கேஜிஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி பாருங்கள். 2 4 5 6 7 8 kg வந்திருக்கு. ஸோ நம்ம கேஜி லெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு டேப்லெட் காலம் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் நீங்கள் அப்ரோச் 1 யூஸ் பண்ணி போட போகிறேன். ஏன்னா நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது அதில் தான் இருக்கலே ரேட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் சில்லி 1 kg 2 kgs மொத்தம் சொல்லியிருக்காங்க. அப்போது மொத்தமான கேஜி எவ்வளோ? 7 - 2, அப்போது 5 kg. அப்போ ரிமைனிங் கேஜி டு பை 5 kg. அப்போது 1 kg 145. ஸோ நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 2s are 10க்கு 0, இங்கே 1. 2 4s are 8 9, 2 1s are 2. அப்போது இதோட ரேட் 290. அப்போ ரெட் சில்லியோட ரேட் 290. நெக்ஸ்ட் கொரியாண்டரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 kg கொடுத்துருக்காங்க. 5 - 2 என்னது? 3. இப்போ 3 வந்துருச்சு. அப்போது 130 மல்டிப்ளை பை 2. இந்த 0 அப்படியே எழுதிடுங்க. 3 2s are 6, 2 1s are 2. நெக்ஸ்ட் 260 கொரியாண்டர். நெக்ஸ்ட் கார்லிக் 1 kg தான் சொல்லியிருக்காங்க. 3 - 2 = 1. ஸோ இங்கே எவ்வளோ ருபீஸ்? 82 அப்படியே வந்துடும். இதுதான் நம்மளோட டோட்டல் ப்ரைஸ். இதை மட்டும் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேமரண்டு சொல்லியிருக்காங்க. டேமரன் 1 kg சொல்லியிருக்காங்க. 99 rupees. 1 - 1 is 2. 3ல் 2 பேசினா 1. ஓகேங்களா? சாரி, நம்ம இங்கே 1 தானே போடணும். 3 - 1 = 2. நெக்ஸ்ட் 2 - 1 = இன்னும் 1 இருக்குது. ஸோ இது 99. நெக்ஸ்ட் தூர் தால் நம்மளுக்கு 2 kg சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 2 kgs போட்டோம் அப்படின்னா இங்கே 1 kg தான் இருக்குது. ஸோ நம்ம 1 kg தான் பண்ண முடியும். 1 - 1 = 0. ஸோ 78. இப்போ அதோட ரேட் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். அதாவது 290 + 260 82 99 78. 8 + 2 10. 10 + 9 19க்கு 9, இங்கே 1. இங்கே 8 + 2 10 19 99, இங்கே 1. 9 10 10 19 20 27 28 29 30 31 32 33 34 34 35 36 37 38 39 40. 40க்கு 0, இங்கே 4 4 5 6 7 8. ஸோ டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளோ வருது? நம்மளுக்கு 809 rupees தான் வருது. நம்மளுக்கு கொடுத்துருந்த ப்ரைஸ் எவ்வளோ? 1000 rupees. அப்போ நம்ம அதுக்குள்ளேயே 809 rupeesக்கே முடிச்சிட்டோம். ஸோ இந்த அப்ரோச் 1 கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நம்ம போட்டாச்சு.
அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்க நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.